இன்னைக்கு காலையில இன்னைக்கு வந்து கடைசி வெள்ளிக்கிழமை, அது ஸ்பெஷல் உத்திரம், ஆமா பங்குனி உத்திரம், கடைசி வெள்ளி. இன்னைக்கு வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அங்க போறோம். நம்ம எங்க உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு போறோம். உறவுகள் வந்து தவறாம பார்க்கணும். இப்ப காலையில கரெக்டா பாருங்க, மணி 5:20. சரியா? நாங்க குளிச்சு ரெடி ஆயிட்டோம். சுட்டி மகள் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவ ஸ்கூல் கிளம்பணும்ல. வணக்கம் உறவுகளே. இப்ப பாருங்க, நாங்க குளிச்சு ரெடி ஆயிட்டோம். இப்ப நான் மட்டும்தான் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுட்டி மகளுக்கு சமையலை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அடுப்புல வந்து சக்கரை பொங்கல் இருக்கு, சாமி கும்பிடுறதுக்காண்டி. இங்க பாருங்க, எல்லா பூஜையெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பூ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் டே. சமையல் வந்து என்னென்ன இன்னைக்கு வந்து சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறம் சக்கரை பொங்கல். காலையில 5:20 ஆகுது. நாங்க 2 பேரும் குளிச்சு கிளம்பிட்டோம். சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சுட்டி மகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ நாம கோயிலுக்கு, அதாவது எங்க அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். சரியா? வாங்க, வீடியோக்குள்ள வாங்க, தவறாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இடையில சில சுவாரஸ்யங்கள்லாம் நடந்திருக்கு, அதையும் தவறாம பாருங்க. ஓகேவா? இப்ப வீடியோக்குள்ள போப்பா. அடுத்தடுத்து என்னன்னு பாப்போமா? சாமி பாட்டு சவுண்ட குறைச்சு வச்சிருக்கேன். டிவில சாமி பாட்டு ஓடிட்டு இருக்கு, குறைச்சு வச்சிருக்கேன். சரி, நீ விளக்கேத்து, நான் சாமி பாடுறேன். பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். அங்கிட்டு வந்து காய் எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, சாதம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாமிக்கு பிரசாதம் வச்சுருவோம். சரியா? பிரசாதம் வச்சுட்டு அப்பா சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்க. அப்பா சாமி கும்பிட்டுருக்காங்க. நோட்டில் உள்ள வந்து அந்த அஷ்டோத்திரங்கள் எல்லாம் படிப்பாங்க டெய்லி. வாங்க அம்பாளுக்கும். சரி, அப்பாவுக்கு பிரசாதம் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சமையலை முடிச்சுட்டு சுட்டி காவியலை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். அதை பார்ப்போம். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பும்போது எடுக்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால, அவசர அவசரமாக கிளம்புனதுனால வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட் பாருங்க. அதாவது இன்னைக்கு நல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுனால பட்டு சேலைலாம் கட்டி கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலாக போகும்னு பட்டு சேலை கட்டியிருக்கேன். அந்த சேலை ஏற்கனவே கட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேவா? இந்த கம்மல் நான் இன்னைக்கு ஒரு கம்மல் போட்டிருக்கேன். இந்த கம்மலுக்கு ஒரு இது வரலாறு உண்டு. சொல்லுங்க, என்ன வரலாறு? இது எப்போ எடுத்த கம்மல்னு சொல்லுங்க. நீ கல்யாணம் முடிச்சு வரும்போது எடுத்துட்ட. எஸ், அந்த கம்மல் கொண்டு வந்து இல்லைன்னா. ஆமா, இந்த கம்மல் ஜிமிக்கி பாருங்க. இது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த கம்மல் எடுத்து 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் இப்போ முடிஞ்சது. கல் ஜிமிக்கி. இந்த கல் ஜிமிக்கி இப்போ இதுதான் மாடலா வருது. இப்போ எவ்வளோ பத்திரமா வச்சிருக்கேன்னு பாருங்க. எவ்வளோ கவனமா வச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை இன்னைக்கு போட்டாச்சு. எனக்கு ஆசையை விட அப்பாவியை பார்க்க ஆசை. இந்த கல் ஜிமிக்கி போடு போடுன்னு நீ போடவே மாட்டேன். கேட்டா பெருசா இருக்கு அப்படிப்ப. அது ரீசன். ஆனா இப்ப இதுதான் இப்ப வந்து மாடலா இப்ப வருது. இப்போ ட்ரெண்டிங் இந்த மாடல் தான் ஜிமிக்கி வருது. எனக்கு என்ன, எதுக்காண்டி போட மாட்டேன்னா, உண்மையை சொல்லட்டா, எந்த ஒரு பொருளையுமே இந்த மாதிரி நகைகள் ஜிமிக்கி இதெல்லாம் போட்டு வம்பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. அடிக்கடி போட்டுனா அது வந்து இதாயிரும், வம்பா போயிடும். அதனால நான் அது பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகுமே, நாளைக்கு பாப்பா 2 பேரும் போட்டுக்கிடுவாங்களே, ஏன்னா நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் அப்படிங்கிட்ட அப்படிதான் யோசனை வரும். மனசுக்கு அப்படிதான் நினைக்க தோணும். என்ன, நம்மளுக்கு எல்லாம் ஓகே, முடிஞ்சது, அவ்வளவுதான். பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிடுவாங்க. 8560. அதனால இருக்கிற தங்கத்தை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் இருக்கிற கொஞ்ச நாளையும் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அதுவே நம்ம பிள்ளைங்களுக்கு போதும். சரியா? அதனாலதான் நான் எதுவுமே வந்து நான் அவ்வளவா போட விரும்ப மாட்டேன். சரி, இப்போ வந்து எங்க கோயில் எங்க அப்பா வீட்டு குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருநெல்வேலியில வீரவநல்லூர் பக்கத்துல. நம்ம உறவுகள் பாப்பாங்க, தெரியும். அங்க போய் ஏற்கனவே காமிச்சிருக்கோம், 2 தடவை ஏற்கனவே காமிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். வீரவநல்லூர் பக்கத்துல உள்ள வெள்ளாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள ஆத்தங்கர ஓரமா இருக்கு பொன்னம்பல உடையார், பூர்ணகலை புஷ்கலை சமேத பொன்னம்பல உடையார் சாமி. காவல் தெய்வம் வந்து சொடல்மாட சாமி இருக்கு, அப்புறம் சங்கிலி போத்தா இருக்கு, பேச்சு பரமாச்சி இருக்கு, நிறைய சாமி இருக்கு. அங்கதான் போறோம்.
இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் குலதெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும். கண்டிப்பா குலதெய்வத்தை கும்பிடாம இருக்க கூடாது. ஆண்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம், பெண்களுக்கு வந்து 2 குலதெய்வம். அது ரெண்டையுமே இது கண்களா பார்க்கணும். அது பெரிய பாக்கியம் இல்ல பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அதாவது எல்லாம் சொல்லுவாங்க என்ன பிறவி எடுத்து வந்தேன் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்ணா பிறக்கிறதுக்கும் நம்ம ஒரு தவம் செஞ்சிருக்கணும். அப்பதான் பெண்ணா பிறவி எடுத்து வர முடியும். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். அதாவது இப்ப சாமி எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு 2 சாமி என்ன. அதனால யாரும் இந்த பெண் பிறவி எடுத்துட்டேனே நான் இப்படி வந்துட்டேன் அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. நம்ம தான் ஆணி வேறே, நம்ம தான் உருவாக்குறதே நாம தான். அதனால பெண்கள் நல்லா சந்தோஷமா இருந்தீங்கனாலே வீடு செழிக்கும். நாட்டுல எல்லா பெண்களும் சந்தோஷமா இருந்தா நாடு செழிக்கும். சரியா? இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு கடைசி வெள்ளி, பங்குனி உத்திரம், அப்புறம் நாளைக்கு பௌர்ணமி. சரியா? அடுத்தடுத்து சித்திரை திங்கக்கிழமை பிறகு சித்திரை 1. ஆமா. இப்போ இதுலயும் முக்கியமா இன்னும் பேசிக்கிட்டே போனோம். என்ன பண்ணுனா, நம்ம கோவில்பேட்டில சித்திரை தீர்த்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 7வது திருவிழா. நம்ம ஊர்ல 7வது திருவிழா. இன்னைக்கு 7வது திருவிழா, நாளைக்கு 8வது திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை 9வது திருவிழா அன்னைக்கு தேரோட்டம். தேரோட்டம் நல்ல விமர்சையா இருக்கும். வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், பாருங்க, கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் 10வது நாள் தான் சித்திரை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு. இதை இங்க சித்திரை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சைடுல கல்டக்குறிச்சி சைடுல சித்திரை விசும்பாங்க. கல்டக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், பாவநாசம், இதுக்கப்புறம் சித்திரை விசு அடிப்பாங்க. சித்திரை விசும்பாங்க. இன்னைக்கு கல்லடைக்குறிச்சியில 7ஆம் திருவிழா. அங்க 1 by 1 நடக்கும். ஃபர்ஸ்ட் கல்டக்குறிச்சியில 7ஆம் திருவிழா நடக்கும். அம்பாசமுத்திரம்ல 8வது திருவிழா. அம்பாசமுத்திரம் இருக்குல்ல, அங்க 8வது திருவிழா நடக்கும். அகஸ்தியர் கோயில். அகஸ்தியர். விகேபுரத்துல 9வது திருவிழா நடக்கும். பாபநாசம் 10வது திருவிழா. என்ன சாமி? சிவன் தான். அகஸ்தியர் சிவன். இவங்க சிவன் அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம். பாபநாசத்துல உலகமா இருக்கு. அது ரொம்ப விமர்சையா அதிகரிச்சு இன்னைக்கு கல்லடை. அதாவது நீ என்ன சொல்ல வரன்னா, எங்க நம்ம ஊர் பக்கம் சித்திரை பங்குனி திருவிழாமோ, உங்க ஏரியா பக்கம் சித்திரை விசு அப்படின்னு. சித்திரை விசு இது பேரு சித்திரை 1ங்கிறது சித்திரை விசு அப்படின்னு கொண்டாடுவோம். இங்க தீர்த்தம் பாங்கல்ல, அங்க சித்திரை விசும்போம். தென் மாவட்டம் ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா, திருநெல்வேலி ஃபுல்லா சைடு ஃபுல்லாவே பங்குனி உத்திரம் தான் குலதெய்வத்தை கும்பிடுறது. பங்குனி இந்த பக்கம் திருநெல்வேலி, இந்த பக்கம் வடக்கு நம்ம மாசி படப்பக்கம் போவோம். நம்ம கோயிலுக்கு பங்குனி உத்திரத்துக்கும் போவோம். இன்னும் நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போயிருவோம் 7 மணிக்கு. ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். பெண்கள் வருஷத்துல ஒரு தடவையாவது உங்க அப்பா வழி குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. அப்பா வழி குலதெய்வத்தையும் நீங்க கும்பிடணும். ஏன்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகப்படிதான் நாம இந்த புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம நல்ல முறையா இருக்கோம். அப்படிங்க எழும்போது அப்பா வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம கும்பிடணும். வருஷம் மறக்காம வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் முடிஞ்ச அளவு அப்பா குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்துருக்க. இந்த குலதெய்வத்தையும் கும்பிடுங்க, அதையும் கும்பிடுங்க. சரியா? சரி, இப்ப சாமி எல்லாம் நல்லா கும்பிடாதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டோம். இப்போ வண்டி பெட்ரோல் போட்டு உங்களுக்கு வடை வாங்குவோம். ஏன்னா காலையில சாப்பிட தெரியும், சாப்பிடாம தான் நாங்க சாமி உள்ள போவோம்னு. பிரசாதம் சக்கரை பொங்கலை போட்டதை மட்டும் சாப்பிட்டோம். சக்கரை பொங்கல் இன்னைக்கு இனிப்பு ரொம்ப அதிகம். நல்லா இருக்குன்னு அதிகமான இனிப்பு. அது கொஞ்சமா ஃபோன் வந்துருச்சு. இப்ப பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு நம்மளுக்கு வடை வாங்குவோம். இந்த கடையில வாங்க, நல்லா இருக்கும், சூடா போட்டுருப்பாங்க. சரி, வடை நல்லா இருக்கும். டேடி எங்க வேகமா போறாங்க? வடை உளுந்த வடை தானே? உளுந்த வடை எனக்கு 2 வேண்டுட்டா வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதோ வண்டி பக்கத்துல ஏதோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் டபுள் போலுக்கு சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வடை வாங்கி கொண்டு இருக்கிறார் அப்பா. இந்த கடையில் நினைச்சேன், இந்த இருக்கு பாருங்க இனிப்பு. எனக்கு வேண்டாம். எப்படி பார்த்தீங்களா, அந்த இனிப்பை கண்டவுடனே அப்பா ஆசை நாக்கு உரியும். அது வாயை மட்டும் பாருங்க எல்லாரும். அப்பாவே அப்போ வாயை மட்டும் பாருங்க. இனிப்பு இருந்ததுன்னா உடனே வாங்கியாகும். எனக்கு வேண்டாம். உங்களுக்கு பிடித்தது இனிப்பு. உளுந்த வடை இனிப்பு சாப்பிட்டு பார்க்கணும் ஆசை. ஆசை எப்பவும் வாங்குறது தானே. இனிப்பை கண்டாச்சுனாத்தான். இந்த பாருங்க, இந்த இனிப்பு தான் வாங்கியிருக்காங்க. ஒண்ணுதான், நல்லா சூடா இருக்கு. இனிப்புன்னா அப்பாவுக்கு போதும். இது எனக்கு உளுந்த வடை. ஓகே, சாப்பிடுவோம்.
வடை சாப்பிட்டாச்சு. இனிப்பு நல்லா இருந்ததா? லாச்சு இனிப்புன்னா உங்களுக்கு பிடிச்சது தானே. இந்த இப்போ இதுல இன்னொன்னு பாத்தீங்களா, வரையில எடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால அதை எடுக்க முடியல. இந்த காட்டுக்குள்ள வர்ற வெளியில எல்லாம் உள்ளுக்க வந்து சின்ன ஒரு கோயில் மாதிரி குட்டியா இருக்கும், அந்த மண்பீடம் மட்டும் இருக்கும். ஆமா, அது மத்த நேரம் யாருமே அதுல இருக்க மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஆனா இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாமியான பந்தல் போட்டு ஒரு வண்டியில 2-3 வண்டியில வந்து வேன்லயோ ஒரு இந்த மாதிரி 407 இது மாதிரி இதுலயோ வந்து அன்னைக்கு பூஜை வச்சு சாமி கும்பிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த இப்ப இடையில ஏதாவது வந்துன்னா நான் காமிக்கேன் உங்களுக்கு, சரியா? அது மாதிரி ஃபுல்லா கார் தான். இன்னைக்கு ரோட்லயே எவ்வளவு கார் போகுதுன்னு பாருங்க. ஃபுல் காரா தான் போகுது, கார் நிறைய போகுது. ஏன்னா பூரா அங்கிட்டு இருந்து கோயிலுக்கு வராங்க. ஆமா, ஏன்னா இங்க ஃபுல்லாவே இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து வடக்கதான் இருக்காங்க. சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், அப்படிதான் பொள்ளாச்சி அப்படின்னு அங்கிட்டு இருக்காங்களா. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துருவாங்க, வந்து சாமி கும்பிட வராங்க. நாமளும் அப்படியே அவங்க கூட நம்மளும் பயணிச்சு நம்மளுடைய குலதெய்வம் பொன்னம்பலோட யார போய் நல்ல இன்னைக்கு மனமுருக வேண்டிட்டு நம்ம உறவுகளுக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் நல்லா அவரை வந்து கும்பிட்டு வருவோம். எங்க கூட வந்து நீங்களும் அவரை தரிசனம் பண்ணுங்க. நல்ல விசேஷமான கோயில், நல்ல பவரான கோவில், சூப்பர் கோவில். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில. குலதெய்வமா இது குலதெய்வமா கும்பிடுறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இந்த கோயில் அதாவது நான் சொல்லி எங்க கோயில், எங்க அப்பா வீட்டு கோயில்ல நீங்க குலதெய்வம் உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? மேக்ஸிமம் கோயில்ல பாப்போம். கோயில்ல போகையில வரதா கோயில் காமிக்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு சொல்லணும், உறவுகளுக்கும் எல்லாருக்குமே நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னா, அப்பா வீட்டு ஒரு பெண் வந்து அப்பா வீட்டு குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு அந்த ஆண் சம்மதிக்கணும், சரியா? ஆண் சம்மதிச்சு 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அதை விட வேற எந்த ஒரு பாக்கியமும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்ப வந்து எந்த சம்பந்தமுமே இல்லாம ஒரு மனைவியோட குலதெய்வத்துக்கு விரும்பி வராங்க தெரியுமா, அந்த ஆண்களுக்கு வந்து அது அந்த பலன் தான் பெரிய உண்மைக்கும். அதுக்கு கும்பிடணும், கண்டிப்பா கும்பிடணும். கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் வருது, கொஞ்சம் ஷேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால அந்த ஆண் சம்மதிக்கணும், சந்தோஷமா குடும்பமா கணவன் மனைவியா குழந்தைகளோட எல்லாரும் போய் அப்பா வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வகையில நம்ம அப்பாவி அப்பா ரொம்ப விருப்பப்படுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை போனாலும் ஓகே, எப்ப போனோம் கூட்டிட்டு போன எனக்கு நினைப்பு இருக்கு அப்படின்னா உடனே போவோம். என்னைய விட அவங்க டெய்லி கும்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து போகணும்னு ஆசை இருக்கும். அப்படி இருந்தாலே நல்லா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு வர சூழ்நிலை இல்லை, அதனால கூட்டிட்டு வரல. ஏற்கனவே நான் 2 தடவை கூட்டிட்டு போயிருக்கேன். நான் அடுத்தால வந்து லீவ் விட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் போகணும், போய் சாமி கும்பிட்டு வரணும். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாது, நம்ம நினைச்ச நேரம் போக முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்க வயல்வெளியா இருக்கும், வயக்காட்டுக்குள்ள இருக்கு, ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. நம்ம சொல்லி அந்த பூசாரிக்கு ஃபோன் போட்டு அவங்களுக்கு சொல்லி வர சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்கும். இந்த போனோமா சாமி கும்பிட்டோமா அந்த மாதிரி இருக்காது. ஊருக்குள்ள கிடையாது, ஊர்ல அவுட்டர்ல இருக்கு. அதனால கொஞ்சம் தனியா போக கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல போனோம்னா ஆட்கள் நிறைய இருப்பாங்களா, அதனால ஈஸியா கூப்பிட்டு வந்துடலாம். பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் கோயில் வந்து கரெக்டா வந்து வயல்கள் இருக்கிற இடத்துக்கு நடுவுல இருக்கு. வயல்வெளிகள் ஒரு 6 மாசத்துக்கு ஏதாவது ஒண்ணு பயிர் போட்டாங்கன்னா அது பூரா முளைச்சி கோயிலே தெரியாத அளவுக்கு ஆயிரும். பிறகு அதை பூராமே அறுவடை பண்ணிட்டாங்கன்னா கோயில் தெரியும். ஆனா 6 மாசம் இல்ல, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் உண்டு. ஒரு தடவை வாழை போடுவாங்க, நெல்லு போடுவாங்க. நெல்லு வாழை, ஆமா. அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு போடுவாங்க. அங்க வந்து இந்த நம்ம தாமிரபரணி அந்த ஆறு தாமிரபரணி ஆத்தங்கர ஊரம் தான் இருக்கு, கோயிலே இருக்கு. ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம கோயிலை கும்பிடுறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அப்புறம் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க அவா ஸ்கூல் போயிட்டா காலையில, இவளும் ஹாஸ்டல்ல இருக்கா, அதனால நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு வர வாய்ப்பு இல்லை. சரி இருக்கட்டும், அடுத்த ஆளை கூட்டிட்டு போகணும், பிரச்சனை இல்லை. காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு மாதிரி 4 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு எப்பவுமே காவியாளுக்கு கிளப்புறதுக்கு 4:30க்கு எழுந்திரிப்பேன். கூட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருக்கேன். எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணி சக்கரை பொங்கல் போட்டு உங்களை எழுப்பி விட்டு விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையில அந்த பொங்கலை சாப்பிட்டு வந்தாச்சு. இனிமே தான் இருக்கு, சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேல அதே கண்ணை சொக்கும்.
இறக்கும் உங்களுக்கும் தானே வெயில் வந்து தூக்கம் வரதாச்சு. வெயில், அதுவும் இந்த ஏசி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே சொக்கும். அதுக்கு என்ன செய்யணும், தூக்கம் வர்ற மாதிரி ஒரு டீயை குடிச்சிட வச்சுட்டேன். சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு பார்த்தேன், சமையல் ரெடி பண்ணிட்டேன், சாப்பாடு கொண்டு போகணும்னு பார்த்தேன். நான் வேண்டாம், ஏன்னா போயிட்டு நம்ம வந்துடலாம். உடனே திருப்பி இங்க இருந்து நல்லா 1.5 hour, அதாவது 1.5 மணி நேரம் ஆகும் போறதுக்கு, வரதுக்கு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் வந்துடலாம். சாமி கும்பிடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? இல்ல அவ்வளவுதான். அங்க கொஞ்ச நேரம் தான். இப்போ பிள்ளைங்க அந்த கோயில கூட்டமா இருந்தாலுமே நம்ம சாமி ஈஸியா கும்பிட்டுதோம் நல்லா. பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு போனா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரலாம். சரி, நம்ம 2 பேர் தானே, அது நேரம் மதியத்துக்குள்ள கொஞ்சம் வேலையும் இருக்கா, சரி சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சரி, கோயில்ல போய் பார்ப்போம்னு. இங்க பாருங்க, காரை பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான். ஃபுல் காரா தான் போகுது. கார்லயும் வந்து ஃபேமிலியா அங்கங்க நிக்க சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா லாங்கா வருவாங்களா, சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்டோல எல்லாம் பாருங்க, நல்ல பூவு மாலை எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஆட்டோல எல்லாம் பாருங்க. ஆமா, பாரு எப்படி கம்பு பையில பூ இருக்கும், சாப்பாடு இருக்கும், சாப்பாடு, தண்ணி கேனு. இதுதான் நம்ம வர்றோம்ல, அது மாதிரி தான் அவங்களும். நம்ம மாலை மட்டும், நம்ம வந்து மாலையும் தண்ணியும் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, இந்த அப்படியே போறாங்க. சரி, ஆமா, இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, பொங்கல் வைக்கிறது கொண்டு போறாங்க. நம்ம பக்கம் பருத்தி மாறு, இங்க வந்து பனை மரத்துல உள்ள ஓலையில தான் வைப்பாங்க பொங்கல். சரி, போமா. இந்த கோயில் வழி வந்துருச்சு. கோவில் அந்த இருக்கு பாருங்க, காட்டுக்குள்ள இருக்கா, பூஜை நடந்துகிட்டு இருக்கு. நல்ல இயற்கை சூழ்ந்த நல்ல ஒரு கோவில். என்ன, ஆமா, நெல்லு நம்ம அன்னைக்கு வரையில இருந்துச்சுல, நெல்லு தான் இருந்துச்சு. ஆமா, அப்புறம் நெல்லும் போடுவாங்க, வாழையும் போடுவாங்களா? ஆமா, வாழையும் போடுவாங்க. ஒரு பூக்கு அதுனா ஒரு பூக்கு இது. அந்த கோயிலை சுத்தி வாழை இருக்குல்ல, கோயிலை சுத்தி வாழை மரம் இருக்கா, அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் தாமிரபரணி ஆறு ஓடுது. ஆமா, சரி, அங்க போய் பாப்போமா. இந்த கோயில்ல கூட்டம் இருக்கு, எல்லாம் அங்கங்க பொங்கல் வைக்க, அப்புறம் வந்து மொட்டை போட, சின்ன குழந்தைங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்துறது, இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பின்னாடியும் நடந்துட்டு இருக்கு, அந்த சைடும். கோயிலில் உள்ள அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு, அலங்காரம் ஆகிக்கிட்டு இருக்கு. தீபாரணம் ஆகும்போது தான் நாங்கள் சாமி கும்பிடணும். நானும் அப்பாவும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். என்னங்க, சாமி அலங்காரம் முடிஞ்ச உடனே மாலையை கொண்டு கொடுத்து சாமி கும்பிட்டு வரணும். சரியா, இப்போ வந்து அப்படியே அர்ச்சனை பண்ணணும். சுற்றி பாருங்க, கோயிலை பாருங்க, ஆள் நிறைய இருக்காங்க. என்ன, ஒரு மொட்டை போட்டு காது குத்திட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு ஒரு சாப்பிட்றாங்க, ஒரு பொங்கல் வைக்காங்க. மத்தியானத்துக்கு மேலதான் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட்டம் இன்னும் வரும். அது ஏன் ரீசன், அந்த ஏலாந்தூர்லான்னு சொன்னோம்ல, கல்லடிக்குறிச்சியில இருந்து முக்காவாசி பேர் வரல. ஏன்னா அங்க ஏலாந்தூர்லா நீ கடந்துட்டு இருக்கு. திருவிழா முடிச்சு மதியத்துக்கு மேலதான் வருவாங்களாம். அதனாலதான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு, இல்லைன்னா இதோட அதிகமா இருக்கும். கூட்டம் நல்ல கூட்டம் இருக்குல்ல. எங்க பெரியம்மா, என் தம்பி வீட்டம்மா 2 பேர், நாத்தனார் 2 பேரு, மருமக்கமாரு எல்லாரும் வந்துட்டாங்க. ஹாய் சொல்லு தொப்பி, ரெட் கலர் தொப்பி, ஹாய் சொல்லு. இவன் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. நீ சொல்லு. வெரி குட். எங்க வா மணி, இங்க வரே. ஹாய் சொல்லு. ஹாய். சேனல்ல வருவல்ல, யூடியூப் சேனல்ல வருவல்ல, அத்தை சேனல்ல வருவல்ல, பாப்பியா நீ? சுட்டி காவியா பாப்பியா? பார்க்க மாட்டியா? பாப்பல்ல. சுட்டி காவியா பாப்பியா? பார்க்கணும். என்ன, அம்மாட்ட சொல்லு, அம்மா வச்சு தருவா. அந்த நிக்கங்க. ஏதோ சாப்பாடு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க, சாம்பார் சாதம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டம் சரி, கூட்டம் அந்த நிக்காங்க, வருவாங்க இப்போ.
கூட்டம் சரி ஊட்டம். உறவுகளை பார்த்த உடனே அங்க போகாச்சு. அழகா ராய் காமிச்சா இப்போ சொந்தக்காரங்களை பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சாச்சு. இங்க ஓடக்குள்ள, இது வந்து ஓடக்குள்ளன்னு சொல்லுவாங்க. ஓடக்கார சாமின்னு சொல்லுவாங்க. அண்ணா வாங்கிட்டுமா இல்லாட்டி வாங்கிட்டு வந்துறீங்களா? சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுக்காங்க. அப்படியே பிளேட்ல தான் கொடுக்காங்க. தட்டு காலி ஆகி போச்சு. சரி ரைட்டு. பாருங்க எங்க கோயில்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு. காரே இவ்வளவு காரு வந்து நிக்குது. இவ்வளோ காரு, வேனு, அங்கே முன்னாடி வேனு, 2 வீலரு, இதில் ஆட்டோவில் வந்துட்டு போகிறவங்க கூட்டம் வேற. அப்புறம் இங்கே பாருங்க தாமரை நிற்கி பாருங்க. கோயில் பக்கத்துலேயே பின்னாடி ஆறு, முன்னாடி வந்து தாமரை குளம் பாருங்க. பூ அந்த பக்கம் கிடக்கு, இந்த கிடக்கா பூ உள்ள கிடக்கு. இவ்வளோ வேனு, இவ்வளோ ஆட்டோ, இவ்வளோ காரு, ஷேர் ஆட்டோ எல்லாம் வாரதை பாருங்க. என்னை பேக்லேயே பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க. ஏன்னா நான் வந்து குளத்தை எடுக்கிறதுங்கிறதுக்காண்டி டேடி, நான் கீழே இறங்கிட்டேன். டேடி மட்டும் காரில் உட்காந்துருக்காங்க. குளத்தை எடுத்துக்கிறேன். பாருங்க பூவு, தாமரை பூ இருக்கா, நல்லா அழகா விரிஞ்சிருக்கி. காலையில் வரையில நிறைய இருந்தது பூவு. இப்போ பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னைய வீடியோ எடுக்கிறதுக்காண்டி என்னைய வெளியில் இறக்கி விட்டீல்ல, பெல்ட்டை போடுங்க. வெயில் சரி, வெயில் எப்படி கருத்துட்டேன் பார்த்தீங்களா? காலையில் வரையில எப்படி இருந்தேன். நெல்லை மாவட்டம் கொதிக்கி வெயில், பயங்கர வெயில். உறவுகளே, நல்ல சாமி கும்பிட்டாச்சு, நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி இப்போ குடிச்சாச்சு. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது எடுக்க முடியல. ஏன்னா அந்த வேலை குடித்தோமா, ரோட்டு கடையில் தான் குடித்தோம். அதனால எடுக்கிறதுக்கு முடியல. கிறங்கிட்டோம் தன்னால. அப்பாவி அப்பா முகத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப வருத்தம் அடைந்து விட்டார்கள் அப்பாவி அப்பா முகத்தை மட்டும் பாருங்க. மிகுந்த வருத்தம். என்னங்க, என்ன வருத்தம்னு சொல்லுங்க உறவுகள்கிட்ட. கோயில்ல என்ன நடந்தது? எதுக்காண்டி நீங்க வருத்தப்பட்டீங்க? சாப்பாடு கொண்டு வரல கேளுங்க. வருத்தம், மிகப்பெரிய வருத்தம், முக்கியமான வருத்தம், பயிர் பசி. அதோட கோயில்ல வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் நல்லா சூடா போட்டாங்க. அத வாங்குவோன்னு போன தட்டு காலி ஆயிடுச்சு. கூட்டம் வேற, அது கொஞ்சம் பசி வேறையா, வெயிலுக்கு பசி வேற. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. காலையில சாப்பிடல அந்த பிரசாத சக்கரை பொறுப்பு நம்மள சாப்பிட்டது, சாப்பாடு சாப்பிடல. டைம் நம்ம கோயில்ல நிக்கல எவ்வளவு ஆயிடுச்சு? 1 மணி ஆயிடுச்சா? ஆமா, நம்ம கோயிலுக்குள்ள போனது 10:15 மணி, சாமி உண்டது 12:15 மணி. 2 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருப்போம். வெளியில வரையில 1 மணி ஆயிடுச்சு. பக்கத்துல கடைகளும் கிடையாதுங்க. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்குதா, பக்கத்துல கடைகளும் கிடையாது. அதுல அப்பாவி அப்பா மிகுந்த வருத்தம் அடைந்து விட்டார்கள். சாப்பாடு கிடைக்கலன்னு. இது தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து இருந்துக்கலாம். அழகா மணக்க சாப்பாடு. நாங்க நினைச்சோம் சீக்கிரம் போயிடலாம், சாமி கும்பிட்டு உடனே போயிடலாம் நம்ம நினைச்சோம். ஆனா இப்படியா லேட் ஆகும் தெரிஞ்சா சாப்பாடு வீட்ல இருந்து கொண்டுட்டே வந்துருக்கலாம். அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ண 2 மணி நேரமாமா ஆகும்லங்க. 3 சாமிக்கு, எல்லா சாமிக்கும் வெளியில அத்தனை சாமி இருக்குல்ல, எல்லாருக்கும் மாலை போடணும், எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணணும்ல, டைம் ஆகும்ல. அதனால அப்பாவி பாக்கு இன்னைக்கு வருத்தம், சொல்ல முடியாத வருத்தம், அப்படியே சொல்லிட்ட வருத்தம். சொல்லியாச்சு வருத்தத்தை சொல்லியாச்சு. உறவுகள்கிட்ட சொல்லியாச்சு. உறவுகளே பாருங்க, எதுக்கோ வருத்தப்பட்டு கேள்விப்பட்டிருக்கோம். சாப்பாடு கிடைக்கலன்னு, அதுவும் கோயில்ல அன்னதானம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது இன்னைக்கு தான் பார்த்தது. என்னங்க, ஆனா பசியில அப்படி சொல்றீங்க, பசி நாக்குல அப்படி சொல்றீங்க. அதாவது நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. ரொம்ப கிறங்கிட்டோம் நாங்க. ஆள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். என்ன கோயிலுக்கு கூட்டு வந்து, அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு வந்து இப்படி அப்பாவை பட்னியா கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணுதான் வருத்தம். ஓகே, சொல்லக்கூடிய அப்பாவியை பார்த்து தான் மிகுந்த வருத்தம். சரி,
வாங்க சாமி கும்பிட்டாச்சு, எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டாச்சு, நம்ம உறவுகள் அனைவருக்கும் கும்பிட்டாச்சு. அங்கேயும் மெயினா ஒரு உறவு நம்ம உறவுகள் ஒருத்தர் சப்ஸ்கிரைபரை பார்த்தாச்சு. அந்த அம்மா அவங்களாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, நீதானே சுட்டி மகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் அம்மா அப்படின்னும். வீடியோல வர்றீங்களா கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்னு. நிறைய பேர் வீடியோல வர்றது கூச்சப்படுறாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னாங்க. அவங்களுக்கும் இந்த குலதெய்வம் கோயில் போலுக்கு வந்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் சுவாரஸ்யமான வீடியோ பாருங்க. கும்பிடுறவங்க எங்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து வாங்க உங்களுக்கு சேர்த்து சாமி கும்பிட்டேன். வீட்டில் போய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிடுவோம். எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்க ஆதரவு வேணும். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.